வாசி கிறிஸ்டி வாசி. பைஜிக்கு இப்போ ஒரு மலையாளமாக இருக்கிறதுனால அது மலையாளத்தில் சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அதனால் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, கிறிஸ்டி வந்து அதை வாசிப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் பெயர் பைஜி. என்னையும் ஒரு சாட்சியாக கர்த்தர் இங்கே நிறுத்தியிருக்கிறார். கடந்த 2023ஆம் ஆண்டு கர்த்தர் என் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் அநேக காரியங்களை செய்துள்ளார். கடந்த நவம்பர் 17ஆம் தேதி எனக்கு காது பகுதியில் ஆப்ரேஷன் நடைபெற்றது. எனக்கு சிறு வயதிலிருந்தே காது பிரச்சனை இருந்து வந்தது. காதில் இருந்த நீர் வடியும், காது வலி ஏற்படும். மருத்துவரிடம் சென்றால் உடனடியாக ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் காதில் அதிக இன்ஃபெக்ஷன் உள்ளது, கருப்பாக உள்ளது. எனவே ஆப்ரேஷன் செய்யணும் என்று சொல்லுவார்கள். ஆனால் நான் தள்ளி போட்டுக்கொண்டே வந்தேன். ஆனால் கர்த்தர் எனக்கு இங்கு கதிர்காமம் மருத்துவமனையில் சேர்ந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்தேன். இசிஜி, ஸ்கேன், எக்ஸ்ரே எல்லாம் நார்மல் என்று ரிசல்ட் வந்து கொடுத்தார்கள். நானோ தனியாக சென்று தான் இவைகள் எல்லாவற்றையும் செய்ய வைத்தார். எனக்கு மலையாளம்தான் தெரியும். பாஷை பிரச்சனை இருந்தாலும் மருத்துவமனையிலும் ஒரு மலையாளி டாக்டர் மூலமாக எனக்கு உதவி கிடைக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை பாராட்டினார். நவம்பர் 16ஆம் தேதி ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆனேன். சபையிலிருந்து 2 சகோதரிகளை ஐயா அனுப்பினாங்க. சிஸ்டர் அமுதா அறுவை சிகிச்சையின் போது என் கூடவே இருந்தாங்க. சிஸ்டர் சசிகலா என்னை வந்து பார்த்துவிட்டு ஜெபித்து விட்டு சென்றார்கள். 2 சகோதரிகள் வந்து ஜெபித்து விட்டு விசாரித்தாங்க. பாஸ்டர் ஐயா எனக்கு ஃபோன் செய்து விசாரித்து கொண்டே இருந்தாங்க. என் குடும்பத்தில் யாரும் எனக்கு உதவி செய்ய வரவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் உதவி செய்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலும் நான் மருத்துவமனையில் இருந்தபோது எனது பக்கத்து படுக்கையில் உள்ளவர்களுக்காகவும் ஜெபம் செய்தேன். ரேஷ்மா, காயத்ரி அவர்களும் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். மேலும் எனக்கு முதுகு ஷோல்டர் பகுதியில் கட்டி ஒன்று இருந்தது. அதுவும் கேன்சர் கட்டியாக இருக்குமோ என்று மருத்துவர்கள் டெஸ்ட் எடுக்க சொன்னார்கள். அதுவும் சாதாரண கட்டி தான், கேன்சர் கட்டி இல்லை என்று ரிப்போர்ட் வந்தது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். மேலும் என் மகன் அபிஜித் அவர்களுக்கும் தொண்டை பகுதியில் கட்டி ஒன்று இருந்தது. அவனால் சரியாக சாப்பிட முடியவில்லை, மிகவும் கஷ்டப்பட்டான். பின்பு மருத்துவர்கள் தொண்டை வலியை டெஸ்ட் பண்ணின போது, செக் பண்ண போது 10,000 ரூபாய் கொடுக்க செலவாகும் என்று சொன்னார்கள். அதுவும் நார்மலாக மாறியது. கர்த்தர் அற்புதம் செய்தார். என் கணவருக்கும் கர்த்தர் கிருபையாய் இறங்கினார். எனது கணவர் டிரைவராக உள்ளார். அவர் கடந்த வருஷத்தில் சென்னைக்கு செல்லும் போது அவர் ஓட்டின கார் பெரிய லாரிக்கு அடியில் மாட்டிக்கொண்டது. கர்த்தர் கிருபையாய் எனது கணவரை உயிரை காப்பாற்றினார். அவர் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. நான் அவர் வேலைக்கு செல்லும் பொழுதெல்லாம் சங்கீதம் 91 சங்கீதத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் என் கணவரை காப்பாற்றினார். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு 2 லட்சம் கடன் என் கணவர் வாங்கியிருந்தார். வட்டிக்கு மேல் வட்டி கட்டி கொண்டே இருந்தோம். மிகவும் வேதனையாக இருந்தது. அந்த கடனை என் மகன் லோன் போட்டு கொடுத்து அதை 2023ஆம் வருஷத்தில் அடைக்க அற்புதம் செய்து என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தந்த, மேலும் மேலுமாய் எனக்கு அற்புதத்தை செய்து என்னை சாட்சியாக நிறுத்திய தேவாதி தேவனுக்கு கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி.